வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல வெண்டைக்காய் வாங்குனீங்க அப்படின்னா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நான் குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமா செஞ்சிருக்கேன். நீங்க வீட்டுல பண்ற மாதிரி அளவு சொல்றேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பை போட்டு லைட்டா வறுத்துட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10 குண்டு மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 5 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு இது எல்லாத்தையும் அடுப்பை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு பரட்டி விடுங்க. நல்லா வாசனை வர இந்த நேரத்துல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு பரட்டி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்ப வந்து இது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். பச்சை வெண்டைக்காவை டைரக்டா போடுறதால குழகுழப்பு இருக்கும். அது இல்லாம செய்யறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. இப்ப இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூடவே காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை போட்டு நல்லா பரட்டி விட்டு ஹை ஃபிளேம்ல வச்சிடுங்க. இப்ப நீங்களே பாருங்க, மசாலாவோட வெண்டைக்காய் கலந்ததுக்கு அப்புறமா நல்லா வழுவழுப்பா இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிரை ஊத்தி நல்லா கலந்து விட்டு அடுப்பை நல்லா சிம்ல வச்சு மூடி போட்டுருங்க. 5ல இருந்து 10 நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்டைக்கால இருக்க வழுவழுப்பு போயிடும். இப்ப இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை தூவிடலாம். இந்த பொரியலுக்கு முக்கியமானதே வேர்க்கடலை தான். வேர்க்கடலை நல்லா ஒரு கையளவுக்கு நுணுக்கி வச்சிருக்கேன். அதை இது மேல போட்டுருவோம். இது கூடவே பொடியான இருக்கிற கொத்தமல்லியை தூவி போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். வழுவழுப்பு இல்லாம வெண்டைக்காவை எண்ணெயில ஃப்ரை பண்ணாம கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த வெண்டைக்காய் பொரியலை பண்ணி இருக்கிறோம். டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க இருக்கிற ஊர்ல 1 கிலோ வெண்டைக்காய் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே.